ஸ்ரீ குருப்யோ நமஹ. பதஞ்சலி மகர்ஷியினுடைய யோக சாஸ்திரம் சாதனா பாதம்னு சொல்லக்கூடிய 2வது பாதத்தில் 19வது சூத்திரத்தில் திருஷ்யம் அப்படிங்கிற பதார்த்தத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்தார். 4 பாகங்களை ஆக்கி மூல பிரகிருத்தியிலிருந்து மகத் தத்துவம் உண்டாச்சு. அந்த மகத் தத்துவத்திலிருந்து அந்த பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் ப்ளஸ் அகங்காரம் இது உண்டாச்சு. அந்த அகங்காரம் ப்ளஸ் தன்மாத்திரைகள்லேருந்து இந்த பஞ்சபூதங்கள் மற்ற விஷயங்கள்லாம் உண்டாச்சுங்கிற 4 ஸ்டெப்ஸை நம்மளுக்கு கொடுத்துருந்தார். இந்த 4 ஸ்டெப்பை பற்றி பார்க்கும்போது திருஷ்யத்தை பற்றின டீட்டெயில் ஸ்டடி நம்மளுக்கு கிடச்சது இல்லையா. இப்போது ஜீவன் அப்படிங்கிற தத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த ஃபார்முலாவில் சொல்லப்போகிறார். திரஷ்டா திருஷிமாத்திரா சுத்தோ அப்படி பிரத்யானு பஷ்யா அப்படிங்கிறது தான் 20வது ஃபார்முலா. திரஷ்டா அப்படின்னு சொன்னால் ஜீவன். அந்த ஜீவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால் திருஷிமாத்திரா சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கான், ஞானஸ்வரூபமாக இருந்துட்டுருக்கான். அவனுக்குன்னு இந்த உலகத்தில் வேறு பிரகிருத்திலேருந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸ்வப்பிரகாஷனாக இருக்கான், சைத்தன்யனாக இருக்கான். ஆனால் இந்த மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வெளியில் இருக்கக்கூடியதை கிரகிச்சிக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கிறதுனால திரஷ்டா அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கார். ஓகே, இன்னும் என்ன குணங்கள் இருக்குது அந்த ஜீவன்கிட்டன்னு கேட்டால் சுத்தமாக இருக்கக்கூடியவன், பரிசுத்தமானவன். அவனுக்கு எந்த ஒட்டுதலுமே கிடையாது. பாப புண்ணியங்கள்லையோ இல்லை இந்த காரியங்கள்லையோ எந்த ஒட்டுதலுமே கிடையாத சுத்த ஸ்வரூபன். ஸோ இந்த திருஷி மாத்திரகான்னு சொல்லக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபமாகவும் சுத்தனாகவும் இருந்தாலும் கூட பிரத்யானு பஷ்யா இந்த புத்தி அப்படிங்கிற ஒன்று அவனுக்கு இந்த பிரகிருத்திலேருந்து கிரகிச்சிக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து கொட்டிகிட்டே இருக்கு இல்லையா. அது அத்தனையும் ஏதோ புது விஷயங்கள் அப்படின்னு நினச்சின்ட்டு அந்த புத்தி கொடுக்கக்கூடிய அத்தனையும் சுகதுக்கங்களை போகமாக அனுபவிச்சுட்டுருக்கான். அதுதான் இவன் திரஷ்டாவாக இருக்கான். ஸோ திரஷ்டா திருஷிமாத்திரா சுத்தோ அப்படி பிரத்யானு பஷ்யா அந்த புத்தியை ஃபாலோ பண்ணின்னு இருக்கான். ஏன் இப்படி இந்த ஏற்பாடு அப்படின்னு கேட்டால் ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா. இந்த திருஷ்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த திருஷ்யம் பண்ணுற ஏற்பாடு தான் இதெல்லாம். அந்த திருஷ்யத்தினுடைய சர்வீஸ் என்னன்னு கேட்டாக்க இந்த ஜீவனுக்கு சுகம் துக்கம் அப்படிங்கக்கூடிய போகங்களை சதா சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அவனுடைய சர்வீஸ். ஒருவேளை அந்த ஜீவன் விவேகத்தினால எனக்கு இந்த பிராகிருத்திக விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அந்த திருஷ்யம் என்ன பண்ணுன்னு கேட்டாக்க அந்த ஆத்ம ஞானத்தையே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வழியை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த போகம்ங்கிற ஒன்று, அபவர்க்கம்ங்கிற 2வது விஷயம், இது 2த்துக்குமே மூல காரணமாக இருக்கிறது இந்த திருஷ்யம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா அப்படின்னு பதஞ்சலி மகர்ஷி சொல்லியிருக்கார். இப்போது இந்த பிரகிருத்தினுடைய சம்பந்தம், இந்த ஜீவனுடைய சம்பந்தத்தை ஓரளவுக்கு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்து சொல்ல போகிறார். இதுக்கு முன்னாடி பகவான் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது 13வது அத்தியாயத்திலேயே காரிய காரண கர்த்தத்வே ஹேத்து பிரகிருதி ருச்சியதே புருஷ சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேது ருச்சியதே அப்படின்னு சொல்லிட்டு காரியம் காரணம் கர்த்தத்வே அப்படின்னு சொன்னால் இந்த சரீரமாகட்டும் இந்த இந்திரியங்களாகட்டும் இது எல்லாத்தையும் உண்டு பண்ணக்கூடிய பொறுப்பு பிரகிருதிக்கு இருக்குது. பஞ்சபூதங்கள்லேருந்து வந்தது தானே இந்த சரீரங்கள் எல்லாமே, இந்திரியங்கள் எல்லாமே. அதுதான் அந்த பிரகிருத்தினுடைய சம்பவம். ஓகே, இந்த புருஷன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால் சுகதுக்கானாம் போக்திருத்வே, இந்த சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய போக்தாவாக இந்த புருஷன் அதாவது ஜீவன் இருந்துட்டுருக்கான். அதனால் இந்த சரீரம் இந்திரியங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணக்கூடிய
பொறுப்பு பிரகிருதிக்கும், இதை அத்தனை அனுபவிக்கக்கூடிய விஷயமா ஜீவனையும் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பரமாத்மா 13வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை படிப்படியாக நம்ம அடையும் பொழுது தான் அந்த ஆத்ம ஞானம்ங்கிற ஒரு டெஸ்டினேஷன் கிட்ட நம்ம போக முடியும். அதனால் இன்னும் தொடர்ந்து இன்டெப்த்து என்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம்.